புதுக்கோட்டை மாவட்டம் மேவழி சாலையில் தமிழக கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் தமிழக வெற்றிக் கழகத்தை நாங்கள் ஒரு கட்சியாகவே எடுத்துக் கொள்ளவில்லை என்று கடுமையாக விமர்சித்த அவர், திருபுவனம் லாக்அப் மரணத்தால் எங்கள் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் வராது என்றும், உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அதாவது லாக்அப் டெத்துக்கள் எந்த ஆட்சியில் அதிகரிக்கின்ற புள்ளி விவரங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தருவோம். யார் ஆட்சியிலெல்லாம் அதிகரித்திருக்கிற எங்களுடைய விவரங்கள் மக்கள் அறியாததல்ல. என்ன, இந்த லாக்அப் டெத்தில் இயற்கை மரணங்களும் இருக்கின்றன, மற்றும் செயற்கை மரணங்களும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் புள்ளி விவரங்கள் எடுத்து தருவோம். இந்த லாக்அப் டெத் என்பது விஜய் சொல்வதைப் போலவோ மற்றவர்கள் சொல்வதைப் போலவோ எங்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உரியவர்கள் மீது உடனடியாக அவர் எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற முதலமைச்சர் தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர். நாங்கள் யாரையும் பாதுகாக்கவில்லை. சாத்தான்குளம் சம்பவம்லாம் தெரியும். எவ்வளவு விசாரணைக்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள், கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம். நாங்கள் யாரையும் பாதுகாப்பவர்கள் அல்ல. சட்டத்தின் முன்னாலே யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத் தருவதுதான் இந்த அரசுடைய நோக்கம். அவர் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும், வேண்டியவராக இருந்தாலும், வேண்டாதவராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். எனவே எங்களுடைய முதலமைச்சர் இவ்வாறு குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு கருணை என்பதை எல்லளவு கூட காண்பிப்பது கிடையாது.